ஸோ அப்கமிங் பேப்பரியான பேட் பிளட்டோட டைமிங் இப்போ வரைக்கும் WWE கரண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேஷ் இந்த பெர்லின் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ அதோட பேக் ஸ்டேஜ் ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. கூடவே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு திரும்புதில்ல. ஸோ அதுக்கான டேட்டும் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். மொத்த அப்டேட்ஸையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ WWE பேஷ் இந்த பெர்லின் 2024 ஸோ இந்த பேப்பரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேஜர் பேப்பரியை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சு அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் தான். ஸோ அந்த பேப்பரியோடைய ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையிலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ டைம் கடத்த ஒவ்வொரு மேட்சஸையும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேவலம்னு சொல்லலை, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலை, ஆவரேஜான பேப்பரியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த மேட்ச் நல்லா இல்லைன்னா கூட ஸோ ஆடியன்ஸ் வைப்போடே பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்றதை நான் ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ அதர்வைஸ் நம்ம மெயினாக அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுதுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். இந்த இடத்துல இப்போ வரைக்கும் எந்த டேட்டில் ரிவீல் ஆகுது, ஸோ எந்த டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகுதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர், அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த பேக்லாஷ் 2024 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதை ரிவீல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ January 6 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸுக்கு நம்மளுடைய மூவ் ஆகுதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ நிறையா தான் பெரிய லெவலில் ஸ்பெகுலேட்டடாக பாதுகாப்பட்டுச்சு. ஸோ இந்த டேட்டில் தான் ரிவீல் ஆகும், இந்த டேட்டில் ரிவீல் ஆகுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் January 6 முழுக்க பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஆக போகுது. இதை கோடி ரோட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா என்னங்க அலப்புற ஸ்டார்டிங். ரெண்டாவது வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வின்ஸ் மெக்மேன் இந்த செக்ஸ் ஹாலாஸில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருந்தார்ல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிலீவ் பண்ணுறீங்களான்றதை வந்து கோடி ரோட்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிப்ளேயில் கோடி ரோட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் பற்றி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. இதில் நான் எந்த ஒப்பீனியனும் ஷேர் பண்ணல. ஸோ ஐ எம் சாரின்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ பெரிய லெவலில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஸோ கோடி ரோட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ சாரி, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸ் வாயிலேருந்து கண்டென்ட் எடுக்கலான்னு பார்த்தானுங்க. ஸோ தலைமை உஷாராயிட்டாருங்க. ஸோ மூணாவதாக வந்து இப்போ வரைக்கும் பேஷ் இந்த பெர்லினில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2 ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ரிங்சைட் நியூஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் எனக்கு என்ன, ஸோ அந்த பேப்பரியை முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. அதில் 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்குள்ளே போயிட்டாங்களாமா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டாங்க. பட் பிரித்தாலும் அவங்களுடைய சண்டை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போனதுனால ஸோ போலீஸ் கான் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ எந்த ஒரு பேக் ஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து ரிலேட் ஆகலை. ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ பப்ளிக் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கூடவே பேஷ் இந்த பெர்லின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளுடைய ஜேட் கார்கில் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. ஜேட் கார்கில்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ AEW ரிலேட்டட் நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜேட் கார்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ AEW பற்றி எந்த கொஸ்டினும் என்கிட்ட கேட்குறாதீங்க, என்னால் அதில் ஆன்சரும் பண்ண முடியாது. ஸோ சாரின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ பழைய கம்பெனிலேருந்து புது கம்பெனி வந்து இந்த இது பெட்டராக இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை குறை சொல்லுவாங்க. பட் ஜேட் கார்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சிட்டாரு. ஸோ டேனியல் பிரைன்லாம் போய் சொல்லுவார்ல, ஸோ எனக்கு வந்து ரெசில்மேனியாவை விட அந்த மொமெண்ட் தான் பெருசுன்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நான் எதுவும் பேசவில்லை. ஸோ இப்போ வரைக்கும் நம்முடைய ஜேட் கார்கில் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ 5ஆவதாக வந்து ரெசில்மேனியா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் பென்சில்வேனியாவுடைய கவர்னர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிலடெல்ஃபியா ஆர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா லீக்ஸ் கிடக்குது. ஸோ மேஜர் லீக் பேஸ்பால் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது, FIFA வேர்ல்டு கப்பும் நடக்க போகுது, ரெசில்மேனியா நடக்க போகுது, PGA சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பென்சில்வேனியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2026 கொடுப்போம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. NFL டிராஃப்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிலடெல்ஃபியா ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு ஒரு 2-3 நாள் முன்னாடி. இதை வந்து நான் கம்யூனிட்டி டேப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் செக் பண்ணிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் அந்த ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டாரு. கவர்னர் டெலீட் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ கவர்னருடைய ஸ்போக் பர்சனான நம்மளுடைய மேனுவல் பாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு.
கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு மிஸ்டேக் தான் சொல்லியிருக்காரு. நான் வந்து அப்பாலஜைஸ் கேட்டுக்கிறேன்றதையும் சொல்கிறாரு. ஸோ பென்சில்வேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா ஹோஸ்ட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நாங்கள் வந்து WWE கூட ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி இது பண்ணியிருக்கோம். பட் 2026 ரெசில்மேனியா அங்கே நடக்காதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். 2026 இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிலடெல்ஃபியா கொண்டு வரோன்ற மாதிரி. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராபபிளி நடத்தலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம நிறையா ஸ்பெகுலேட் பண்ணால் 42 வந்து பார்த்தீங்கன்னா லண்டனாக இருக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பட் அந்த பென்சில்வேனியாவுடைய கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 42 வந்து நடக்கலாம்ன்ற மாதிரி அந்த 2026 ரெசில்மேனியா. பட் அது வந்து மிஸ்டேக்குன்றதை வந்து அவருடைய ஸ்போக் பர்சன் பார்த்தீங்கன்னா பிறகு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செத்த நேரத்தில் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துட்டானுங்க. ஏன்னா ரெசில்மேனியா 40 அந்த லெவலில் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ ராவோடைய ப்ரிவியூ பற்றி தான். ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ராவோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிறகு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஹைலைட் பண்ண போகிறது ஸோ விமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு ஜேட் கரல் பியாங்கா பெலர் வின் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷன் செரமனி இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் மேடான நம்மளுடைய க்ரீட் பிரதர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஐவினில் வர்சஸ் நம்மளுடைய ஆல்ஃபா அகாடமியில் உள்ள ஓட்டிஸ், அகிரா தசோவா, மேக்ஸின் டூப்ரி. ஸோ இவங்களுக்கான ஒரு 6 மேன் டேக் டீம் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து மிக்ஸ்டு உமன் டேக் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஜலினா வேகாக்கும் ஷேனா பெஸ்லருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச்சு, அதில் வந்து நம்மளுடைய ஆல்பா ஃபயர் ஈஸ்லா டவுன் வர்சஸ் நம்மளுடைய யோஸ்கை கைரி சேனுக்கான மேட்ச்சு. இதில் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து நம்பர் 1 கண்டெண்டராக போவாங்கன்றது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈலியா ட்ராகனோ வர்சஸ் டிராகன் லீ வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு இன்டர் கான்டினென்டல் கண்டெண்டர் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2வது கண்டெண்டர் மேட்சாக ஸோ நம்மளுடைய ஷேமஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட் வர்சஸ் லுட்விக் கேசருக்கான மேட்சும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லைனப் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பேட் பிளட்கான டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங் எப்படின்னா ஸோ WWE எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 PM வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் 7 PM வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அந்த பேட் பிளட் பேப்பரிவை. அதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஸோ இது ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு நம்மளுடைய PW இன்சர் தான். ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா 1 hour முன்னாடி நடந்துடும். வழக்கமாக எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங் நடத்துவாங்க. பட் வழக்கமாக நடத்துகிற டைமிங்கை விட 1 hour முன்னாடியே நடந்துரும்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ சேம் டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா WWE அந்த எண்டோவை வந்து பார்த்திங்கன்னா UFC-யும் வச்சுருக்காங்களா. ஸோ UFC-யோடைய 307 ஷெடியூலும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 hour முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடத்தணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் ரீசன் இல்லைங்க. ஸோ பேட் பிளட் நடக்கிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா UFC 307 ப்ரெஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்களாமா. இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நேருக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டிப் பண்ணியிருக்கோம்.